2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற அந்த பாவத்துக்கு நான் ஆளாவேன். 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கங்க பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு இரட்டை வேடை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசியிருக்கின்ற மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லாருமே மிக ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் எழுதன ஆரம்பித்ததிலிருந்து 1963 லாங்குவேஜ் பாலிசியிலிருந்து 1967 அதோட அமெண்ட்மெண்ட்லேருந்து 1976 அது லாங்குவேஜ் பாலிசி ரூல்ஸாக மாறினதுலேருந்து இங்கே பேசிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் பேசுறது மிக ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆட்சி மொழியாக இருக்கும். 15 இயர்ஸ்க்கு மட்டும்தான் சொன்னாங்க, அது அப்படியே இருக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணவே இல்லை. அதை ஸோ அதை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல போகின்ற அந்த அறிவிப்பு உள்ளபடியே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு என்று சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஒவ்வொரு பஸ்ஸிலையும் திருக்குறளையும் திருவள்ளுவருடைய புகைப்படமும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இது மட்டுமல்ல, வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பியது எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். தமிழ் வளர்ச்சிக்கு என்று தனி துறையை கொண்டு வந்தவர் எங்களுடைய கலைஞர் அவர்கள். அதுக்கென்று தனியாக அலுவலகத்தை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். ஜியோ அரசாணை தமிழிலே வர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். 133 அடியில் வள்ளுவருக்கு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 10ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் பாடம் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நமது கலைஞர் அவர்கள். 10ஆம் வகுப்புல மாவட்ட அளவில் அதிகப்படியான மதிப்பெண் யார் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு மடிக்கணினியை வழங்க வேண்டும் என்று இதுவரைக்கும் 2205 மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினியை வழங்கிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழ் மொழிக்கு பெற்று தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். மொழிப்போர் தியாகிகளோட பிள்ளைங்களுக்கு கோட்டால கல்லூரியில் இடம் தர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போன்று தமிழ் அறிஞர்களுக்கான ஒரு ஓய்வூதியமாக 3000 ரூபாய் வழங்கியது கலைஞர் அவர்கள். அவர் இறந்து விட்டால் அவருடைய கணவனுக்கோ மனைவிக்கோ 1500 ரூபாய் வழங்கியது கலைஞர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, ஒன்னே ஒன்று சொல்றேன், கிட்டத்தட்ட 122 பெருமொழிகள் இருக்கின்றது. 1599 மற்ற மொழிகள்லாம் நம்முடைய தமிழ் இந்தியாவில் இருக்கின்றது. 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கு நம்ம சொல்றோம்ல. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சிக்கும் எங்களுடைய கலைஞர் போல செய்தவர் யாராவது உண்டா என்று தேடி பாருங்கள், கலைஞருடைய உயரம் தெரியும். மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் சொன்னார்கள், ஒரு தலைமை செயலாளர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் தெளிவாக இல்லையா, அது ஒரு விவாத பொருளாக இருக்கின்றது, நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா என்று அவர் கேட்கிறார். எங்களை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞருடைய வழியில் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழியில் நடைபோடுகிறவர்கள் நாங்கள். எங்களுடைய தலைமை செயலர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா அதுல சொல்லியிருக்கிறார். பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி, எஸ், ஆன் த ஸ்டேட் லெவல் we will constitute a committee headed by the principal secretary of the school education department. Based on the committee's recommendation we will decide. கமிட்டி ஒத்துக்கல, எங்களுக்கு பணம் வேணாம், அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீ கொடுக்க 2000 கோடியை நான் வாங்கினேன் என்று சொன்ன என்னுடைய தமிழ் சமுதாயத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற அந்த பாவத்துக்கு நான் ஆளாவேன். 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். ஆனா இங்க ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர் கொண்டு போனதே எங்க முத்தமிழர் கலைஞருடைய மண் இந்த மண். ஆனா இங்க சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்களோட மேல இருக்க அக்கறைன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? கலைஞர் சொல்ற மாதிரி தான், பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள். ஆக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அறிவிப்பு என்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் இருக்குது என்பதை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.